ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்லி ஜெபம்னா, ஏசப்பா அன்னைக்கு எலியா வாழ்ந்த நாட்களில் அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ரதமும் குதிரை வீரமாக இருந்தது போல் நானும் எங்கள் ஐக்கியத்துக்கும் எங்கள் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் ஒரு ஒரு எலியாவை போல ரதமும் குதிரை வீரமாக இருக்கக்கூடிய ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய கிருபையை தந்தார். அது மொத்தம் பவர் ஜெபத்தில் அக்கா கொடுத்த வார்த்தை, நசரனாய் இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிறந்தவராய் நன்மை சொல்ல சுற்றினார். அப்போ அக்கா சொன்ன அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பாவுக்கே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியும் வல்லமையும் கொடுத்து ஊழியம் செய்யணும்னா நம்ம எம்மாத்திரம் அந்த வார்த்தைன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கே அந்த அபிஷேகம் தேவைப்படும், நமக்கு அதிகமாக தேவைப்படுது ஏசப்பா. அப்போ நானும் உங்களை போல வாழணும்னா எனக்கு அந்த நான் நன்மை செய்யணும், பிசாசு வல்லமை அகைப்பட்ட யாவரையும் ஆண்டவரே குணமாக்கணும், அப்புறம் எனக்கும் அந்த வல்லமையை தாருன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய கிருபை தந்தார். அதுக்கு கோர்வையாக அண்ணன் ஜெபக்குறிப்பு எடுத்தாங்க. ஸ்தேவான் விசுவாசமும் வல்லமைகளோனாய் காணப்பட்டான் ஜெபக்குறிப்பு. அப்போ இந்த மேட்சிங் உன்னோடு இருந்துச்சு. இப்படியா கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியா அந்த ஜெபத்துக்கு ஐக்கியத்துக்கு வரும்போது ஒரு ஜெபக்குறிப்பு கிடைக்கி, அந்த ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம இருதயத்தில் உணரக்கூடிய கிருபை தந்தார். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக.